இப்போ ஒரு மகா குருவோடைய ஜாதகத்தை பார்க்க போகிறோம். உலகத்தில் இந்த மாதிரி மகா குருவெல்லாம் இப்போதைக்கு இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாருமே ஒரே மாதிரி ஆயிட்டாங்க. பல நூற்றாண்டுகளாகவே பல குருமார்கள் இந்த பூமியில் தோண்டியிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. ஆனால் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ சந்திரசேகர சரஸ்வதி சாமிகள் இருந்தார். அவர் மகா குருவாக விளங்கினார் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பிறவிக்கு அப்புறமா ஒரு மிகச்சிறந்த சன்னியாசியை பார்க்கவே முடியல. அதாவது சன்னியாசினா என்ன சொன்னால், துறவு முழுமையாக இருக்கணும். அதாவது 3 வேளையும் நல்ல வயறார உணவை சாப்பிட்டுட்டு நல்ல கர்ம யோகியாக இல்லாமல் போக யோகியாகவே இப்போ இருக்காங்கன்னு சொல்லலாம். போகத்திலேயே இருக்காங்க. இப்பெல்லாம் அந்த கர்ம யோகியை பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு கர்ம யோகி சன்னியாசியோட ஜாதகம் தான் அது. அவர் தனுசு லக்னம், குருவோடைய லக்னம். குரு தானே அவர், அதனால தான் குரு லக்னம் அமைஞ்சிருக்கு. அதில் கேது அமைஞ்சிட்டார். கேதுனானே ஞானம். அவர் ஞான தீபமாகவே விளங்கினார் அப்படின்னு சொல்லலாம். அவர் இந்த உலகத்துக்கு குருவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் லக்னாதிபதி குரு போய் 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் குருவாகவே அமைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதி குரு 10ஆம் இடத்துல அமைஞ்சிட்டார். அதாவது இந்த பூமியை பொறுத்தளவில் அவர் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சன்னியாசி, ஒரு மகா குரு அப்படிங்கிறதுக்காக காட்டுறதுக்காகவே 10ஆம் இடத்துல போய் குரு அமைஞ்சிட்டார். இந்த மாதிரி அமைவெல்லாம் இப்போதைக்கு நம்ம பார்க்க முடியாது. இப்படி ஒரு குருவை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த குரு மகா குருவுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன, சந்திரன் ரிஷபத்தில் அமைஞ்சிருக்கார். சந்திரன் உச்சம் பெற்றிருக்கான்னு சொல்லலாம். தெளிவான சிந்தனை, அமைதியான மனம் மற்றும் பக்தியில் நிலைத்திருக்கக்கூடிய தன்மையை இது காட்டுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கடகத்தில் செவ்வாய் மற்றும் சனி 8ஆம் இடத்துல இணைஞ்சு ஒரு கடினமான தவ வாழ்க்கையை இவர் கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். அது மாதிரி நீண்ட கால ஜீவ சமாதி நிலையை குறிப்பதாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். அவர் சமாதி நிலையிலேயே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மக்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத இது ஒரு அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சூரியன் மற்றும் புதன் இணைஞ்சு 12ஆம் இடத்துல புத ஆதித்ய யோகத்தை அழித்து மறைபொருள் அறிவையும் ஆன்மீக ரகசியங்களையும் இவரை உணரச் செய்திருக்கு அப்படிங்கிறது இதிலேயே தெரிய வருதுன்னு சொல்லலாம். குரு மற்றும் சந்திரனின் பலம் மக்கள் மீது அவருக்கு இருந்த அளவற்ற அன்பையும் அருளையும் காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக குருவாக அவர் உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த ஜாதக அமைவு மிகச்சிறப்பாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய அமைவும் சரி, அதே மாதிரி இப்போ ராகு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு வாழ்க்கையில் ஒரு சம்சாரியாக மாறி அதுக்கப்புறம் சன்னியாசியாக நிலையாக உயர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். சம்சாரத்தை விட்டு வெளியில் வந்துட்டார், திருமண பந்தத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். அதை காட்டுவதற்காகத்தான் லக்னத்தில் கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானத்தில் செவ்வாயும் சனியும் கடகத்தில் அமைஞ்சிருக்கிறது. அதே மாதிரி கடகத்துக்குரிய சந்திரன் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கிறதும் ஒரு திவ்யமான ஒரு ஜாதக அமைவை காட்டுது. அதாவது இவர் ஒரு மிகப்பெரிய மகான் அப்படிங்கிற மாதிரியும், இவர் ஜீவ சமாதி அடைந்த பின்னும் இவர் பல காலங்கள் இன்னும் அவர் சமாதி நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மக்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இதெல்லாம் காட்டுது அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்துல குரு அமைஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்துக்கே அவர் குரு அப்படிங்கிறத அடையாளம் காட்டுவதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு அமைவு. அதாவது தனுசு லக்னத்தின் அதிபதி குரு 10ஆம் இடத்துல மிதுனத்தில் அமைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரனின் அமைவு அப்படின்னு சொல்கிறது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடம் லாபம். என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு இந்த பூமிக்கு லாபம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவருக்கு பக்தி லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். லாபம் அப்படின்னு சொன்னால் பொது வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா லாபம் அப்படிங்கிறது தனலாபம் அப்படின்னு சொல்கிறோம். இவருக்கு பக்தி லாபம், ஞான லாபம்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு லாபம் கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். சுக்கிரன் நம்மளை பொறுத்தளவில் சுகபோகி அப்படின்னு காட்டக்கூடியது சுக்கிரன். ஆனால் இவருடைய ஜாதகத்தில் துலாம் ராசியில் சுக்கிரன் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. இது
எதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம முக்கியமாக பார்க்கணும். அப்போ இவருக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு கிடச்சிது, உலகத்தில் மிக உயர்ந்த நிலையை கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். இவர் கலை இசை எல்லாத்துலேயுமே வேத விற்பனராக விளங்கினார் அப்படின்னு சொல்லலாம். அதையெல்லாம் அடையாளம் காட்டுவதற்காகத்தான் 11ஆம் இடத்துல இந்த அமைவு கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது அபிஷ்டஸ்தானம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சுக்கிரன் பலமாக இருப்பதனால ஒருவருடைய நல்லெண்ணங்கள் மற்றும் லட்சியங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். அவர் நிறைய நன்மைகள் செஞ்சிருக்கார் மக்களுக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு இது ஒரு காரணமாக கூட அமையலாம். இவர் சுவாமிகளின் வாழ்வில் அவர் மேற்கொண்ட ஆன்மீக பணிகள் மற்றும் மடத்தின் வளர்ச்சிக்கு தேவையான உதவிகளை தடையின்றி கிடைக்க இது ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது, அதாவது துலாத்திலேயே சுக்கிரன் இருக்கும் பொழுது ஒரு விதமான தேஜஸ் முகப்பொழிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பேச்சில் ஒரு இனிமையும் மற்றவர்களை கவரும் ஆற்றலும் இவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால்தான் மக்கள் இவர்களை இன்னும் பின்பற்றி வருகிறார்கள், இன்னும் எத்தனை காலமானாலும் அவரை பின்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு அதனால் இந்த 11 சுக்கிரன் இருக்கிறதுனால தான் விசுவாசமான சீடர்கள் அமைஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்துல சுக்கிரன் அமைந்தது மிகச்சிறப்பான அமைவு. 6ஆம் இடத்துல சந்திரன் அமைந்ததும் 8ஆம் இடத்தில் செவ்வாய் சனி இணைந்து அமர்ந்ததும் ஒரு சிறப்பான அமைவு அப்படின்னு சொல்லலாம். அவர் ஜீவசமாத நிலைக்கு இதெல்லாம் ஒரு சரியான அடையாளங்கள், கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சிறப்பான ஜாதகம். ஒரு இறைவனை, அதாவது இறைவன் தான் இந்த மாதிரியான சுவாமிகள் ரூபத்தில் மக்கள் முன்னால் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி குருமார்கள்லாம் பார்க்கவே முடியல. அதனால் இந்த மாதிரியான குருவின் ஜாதகத்தை பார்ப்பதும் கேட்பதும் பேசுவதும் மிகச்சிறப்பு. நான் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி. இதை கேட்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நீங்களும் நன்றி சொல்லி இறைவனை பிரார்த்தித்து மனதில் நினைப்போம், வணங்குவோம் இறைவனை. இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.